கோபம் கோபம் எதனால் வருகிறது என்று ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதில் தந்தார்கள். ஒருவர் கூறினார், நான் பணிபுரியும் அலுவலகத்தில் நான் கூறுவது யாரும் கேட்பதில்லை. நான் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று செய்கிறார்கள். அதனால் கோபம் உடனே வந்து விடுகிறது என்றார். மற்றவர், யாராவது என்னை தவறு சொல்லிட்டாங்கன்னா பட்டுன்னு கோபம் வந்துட்டு என்றார். அடுத்தவர், நான் செய்யாததை செய்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அவங்க என்கிறார். இன்னொருவர், சொன்னதை திரும்ப திரும்ப சொன்னா நான் என்ன செய்வேன், எனக்கே தெரியாதுன்னு சொல்றார். வேற ஒருவரை, நினைச்சது கிடைக்கலன்னா சும்மா விடமாட்டார். இப்போ ஒவ்வொருவரும் தங்களுக்கு எதனால் கோபம் வருகிறது என்று கருத்து தெரிவித்தனர். இப்படி அடுத்தவர்கள் ஏதாவது செய்தால் இவர்களுக்கு கோபம் ஏற்படும். அது சரி, நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் உங்கள் மீது கோபப்படுவீர்களா என்றதற்கு, அது எப்படிங்க, நம்ம மேலே நம்ம கோபப்படுவோமா என்றார். கோபம்னா என்ன? கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளுக்கு நமக்கே நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனைக்கு பெயர் தாங்க கோபம். அது மட்டுமல்லாமல் நாம் கோபத்தை குறைக்க அடுத்தவர்களிடம் இதே கோபத்துடன் செயல்பட்டால் நட்பு நசுங்கிவிடும், உறவு அருந்து போகும், உரிமை ஊஞ்சலாடும். நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை என்ன? சவுக்கு எடுத்து சுளீர் சுளீர்னு நம்மையே அடித்து கொண்டால் மட்டும் அதுக்கு பெயர் தண்டனை இல்லைங்க. கோபம் ஏற்படுவதால் பதட்டம், டென்ஷன் உண்டாகிறது. இதனால் நமக்கு உடல் மனம் இரண்டும் பாதிக்கப்படுகிறது. இந்த பாதிப்பால் நரம்பு தளர்ச்சி, இரத்த அழுத்தம், மன உளைச்சல், நடுக்கம் போன்ற உபாதைகள் உண்டாகிறது. இது பொய்யல்ல, சத்தியமான உண்மை. இதற்கு என்ன தீர்வு? தனியா உட்கார்ந்து யோசிங்க. அடிக்கடி யாரிடம் கோபப்படுகிறீர்களோ அவர்களிடம் மனம் விட்டு சந்தோஷமாக சிரித்து பேசுங்க. அடுத்தவர்கள் தவறு செய்திருந்தால் கூட நீங்க நல்லது பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் தூங்க செல்லும் முன் இன்றைக்கு என்ன சாதிச்சேன்னு யோசிச்சுட்டு தூங்குங்க. அடுத்தவர்களுக்கு நல்லது பண்ணாட்டையும் கோபங்கிற கொடிய நோயை பரப்பாமல் இருந்தாலே நீங்கள் அவர்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி. அதை கோபப்படாமல் சிறந்த முறையில் வாழ்ந்து காண்பிப்போம்.